ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜினுடைய லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய காலேஜில் இருந்த அப்டேட்ஸ் அண்ட் டிஎன்இஎல் இருந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். ஸோ இந்த காலேஜில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா உங்கள் கேட்டகரி பேஸ் பண்ணி என்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ரேங்க் அல்லது கட் ஆஃபை பேஸ் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டிஎன்ஏ அப்டேட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜ். இங்கே என்னென்ன கட் ஆஃப் வந்து என்னென்ன கம்யூனிட்டிக்கு லாஸ்ட் இயர் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் தான் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஏடி. ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா 187.5, பிசி 184, பிசிஎம் 176, எம்பிசி 179, எஸ்சி 149, எஸ்சிஏ 171, எஸ்டி 130.5. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா ஏஐஎம்எல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அதுக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 185.5, பிசி 182, பிசிஎம் 176.5, எம்பிசி 175, எஸ்சி 139, எஸ்சிஏ 146, எஸ்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கட் ஆஃப் தான் 146. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் இதுக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 182.5, பிசி 180.5, பிசிஎம் 175.5, எம்பிசி 174.5, எஸ்சி பார்த்தீங்கன்னா 144, எஸ்சியை பார்த்தீங்கன்னா 162, எஸ்டிக்கு எந்த ஒரு கட் ஆஃபும் கிடையாது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிஓ கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 181, பிசி 180, பிசிஎம் 176.5, எம்பிசி சேம் கட் ஆஃப். அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த ரேங்க் பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி 138.5, எஸ்சிஏ 142.5, எஸ்டி 152. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்க்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 191. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிசி 188, பிசிஎம் 179, எம்பிசி 181, எஸ்சி 156, எஸ்சிஏ 133.5, எஸ்டி 155. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஈஸிக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 187 ஓப்பன் கேட்டகரிக்கு, பிசி 183.5, பிசிஎம் 182.5, எம்பிசி 177.5, எஸ்சி 140.5, எஸ்சிஏ 132.5, எஸ்டி பார்த்தீங்கன்னா 155.5. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அதுக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 179, பிசி 177.5, பிசிஎம் 178.5, எம்பிசி 172.5, எஸ்சி பார்த்தீங்கன்னா 139.5, எஸ்சியை பார்த்தீங்கன்னா 140, எஸ்டிக்கு எந்த ஒரு சீட் அலாட்மெண்ட்ஸும் கிடையாது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஐடி. ஓகேங்களா. ஐடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 188. ஓகேங்களா. இந்த கட் ஆஃப் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 2024 க்ளோசிங். ஓகேங்களா. ஸோ இது அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அஃபீஷியல் வெப்சைட்ல இருந்து எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ரேங்க் என்ன க்ளோஸ் ஆயிருக்கு, கட் ஆஃப் என்ன க்ளோஸ் ஆயிருக்கு, கம்யூனிட்டி வைஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம இந்த காலேஜ் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கோர்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் காலேஜுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுடைய கட் ஆஃப்க்கு என்ன கோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்பொழுது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து நம்ம ஒவ்வொரு காலேஜஸுடைய கட் ஆஃப் அண்ட் ரேங்க் டீட்டெயில்ஸு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. டிஎன்இஏ அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. ரெண்டுமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஐடி பார்த்தீங்க அப்படின்னா 188, பிசி பார்த்தீங்கன்னா 86.5, பிசிஎம் 181.5, எம்பிசி பார்த்தீங்கன்னா 183.5, எஸ்சி பார்த்தீங்கன்னா 142.5, எஸ்சிஏ 140.5, எஸ்டிக்கு எந்த ஒரு அலாட்மெண்ட்ஸும் கிடையாது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா 178.5 ஓசி, 172.5 பிசி, 174.5 பிசிஎம், 166 எம்பிசி, 137 எஸ்சி, 138 எஸ்சிஏ, எஸ்டிக்கு எந்த ஒரு அலாட்மெண்ட்ஸும் கிடையாது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி அதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 184,
பிசி 181, பிசிஎம் 180.5, எம்பிசி 175.5, எஸ்சி பார்த்தீங்கன்னா 139, எஸ்சிஏ 139.5, எஸ்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சீட் அலாட்மெண்ட்ஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே நாட் ஃபில்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடையாது. எல்லாமே ஃபில் ஆகிருக்கு. ஸோ எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த காலேஜில் கோர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கட் ஆஃப் கம்ப்யூட்டர் பிரான்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 180+ கட் ஆஃப் தேவை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஓப்பன் கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பிசி, பிசிஎம், எம்பிசி. ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒரு 180+ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கோர்ஸ் வந்து தாராளமாக கிடைக்கும். ஸோ எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 140+இருந்து 170 வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் இருந்துச்சுனால நல்ல ஒரு கோர்சஸை நீங்கள் கம்ப்யூட்டர் பிரான்ச்சஸ் தாராளமாக எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜோடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.